இட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் முடியும். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹிந்தி வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். ஸோ இதில் இட்டுங்கிறது வந்து ஜெண்டரை பொறுத்து ரஹா ரஹி அப்படின்னு ரெண்டுமே வரும். அது நம்ம சொல்கிற ஜெண்டர் நமக்கு வந்திருக்க அந்த சென்டென்ஸில் என்ன வெர்ப் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ஜெண்டர் வரும். சரியா? ப்ரெசன்ட் கண்டினியூவஸில் இட்டை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம முடிப்போம். ஆனால் இதுக்கு நம்ம ரஹாஹ ரஹிஹ ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். எதனாலனா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், இந்த ஹிந்தி வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்ட் லாங்குவேஜ். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய சென்டென்ஸில் அது ஃபெமினைன் வெர்பா இல்லை மஸ்குலின் வெர்பான்னு பொறுத்து நம்ம அங்கே வந்து ரஹா யூஸ் பண்ணணுமா ரஹி யூஸ் பண்ணணுமான்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இயற்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், வண்டி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், இது எல்லாமே எதுல வரும்னா பெண் பால், அதாவது ஃபெமினைன்ல வரும். எக்ஸாம்பிள் கூட நம்ம தமிழ் மொழியில கூட இயற்கை அன்னைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது தவிர வேற எதெல்லாம் நம்ம ஃபெமினைன் சொல்லுவோம்னா அப்படிங்கிற சவுண்ட்ல வர்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபெமினைன்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் பார்க்க பார்க்க இன்னும் நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, வெளியில ஜோரா மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னா, பாஹர் ஜோர் சே பாரிஷ் ஹோ ரஹி ஹை அல்லது ஆ ரஹி ஹை. அதாவது பெய்துட்டு இருக்கு, அப்படி இல்லைன்னா வந்துட்டு இருக்கு, ரெண்டு விதமாவும் சொல்லலாம். அதனாலதான் ஆ ரஹிஹன்னு சொல்லியிருக்கேன். எதனால ரஹி யூஸ் பண்ணிருக்கோம்னா, மழை வந்து இயற்கை, அதனால அது வந்து ஒரு பெண் பால். சோ இங்க மழைய பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இங்க நம்ம ரஹிஹ அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாகர்னா வெளியில, ஜோர் சேனா ஜோரா மழை பெய்யுதுன்னு சொல்றோம்ல, அதுக்குதான் ஜோர்சே. பெய்து கொண்டிருக்கிறதுக்கு தான், மழைக்கு வந்து பாரிஷ், பெய்து கொண்டிருக்கிறது ஹோ ரஹிஹ அல்லது ஆ ரஹிஹ. அடுத்தது நேரம் ஆகி கொண்டிருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, தேர் ஹோ ரஹி ஹை, தேர் ஹோ ரஹி ஹை. ஏன்னா நேரங்கிறது ஃபெமினைன். சோ தேர் ஹோ ரஹி ஹை. வேகமாக காத்து அடித்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி சொல்லலாம்னா, தேஜ் ஹவா சல் ரஹி ஹை, தேஜ் ஹவா ஜல் ரஹி ஹை. இங்க எதனால நம்ம ரஹி யூஸ் பண்ணிருக்கோம்னா, ஹவா ஹவா வந்து ஃபெமினைன், அதனால நம்ம வந்து இங்க ரஹி யூஸ் பண்ணிருக்கோம். ஹவாங்கிறது காற்று, தேஜ்ங்கிறது வேகம். தேஜ் ஹவா ஜல் ரஹி ஹை. இதோட இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு கிளாஸ் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க.